ஏய் ஆஃப்டர் ஆல் டிரைவர் நீ உனக்கே இவ்வளவு திமிரா? கிளம்பா. என்ன சார் சொன்னீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரா? ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? யார் லட்சம் கோடிங்க எவ்வளோ செலவு பண்ணி கார் வாங்கினாலும் எந்த லட்சாதிபதியோ கோடீஸ்வரரோ வண்டி ஓட்டுறதில்ல சார். ஒரு டிரைவர் சார் எங்களை நம்பி தான் சார் வண்டி தராங்க. அதுதான் சார் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. டிரைவர்னால் அவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சு இல்லை சார். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 600 கிலோமீட்டர் டே நைட்டு தூங்காமல் வண்டி ஓட்டிருக்கீங்களா சார்? அடுத்த நாள் படுத்தா உடம்புலி கை கால் வலின்னு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா சார்? காலையில் மதியம் நைட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் ஏன் பாத்ரூம் கூட போக நேரம் இருக்காது. பசிச்சாலும் சரி தூக்கம் வந்தாலும் சரி ஒரே ஒரு டீயை குடிச்சிட்டு எத்தனை நைட்டு தூக்கத்தை விட்டுட்டு நம்மளை நம்பி தான் வண்டியில் ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம குடும்பமும் நம்மளை நம்பி தான் இருக்குது. உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற கஷ்டம் ஒரு டிரைவர்ஸாக எங்களால் மட்டும்தான் சார் உணர முடியும். எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, அந்த தண்ணி நமக்கு சளி பிடிக்குமா காய்ச்சல் வருமா, எதையும் எதிர்பார்க்காம இன்றைக்கி நாளில் நம்ம தேவையும் இன்றைக்கி நாளில் நம்ம சேவையும் நல்லபடியாக முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போனால் போதுன்ற எண்ணம் மட்டும்தான் சார் எங்கள் மனசில் ஓடும். வெளியிலலாம் போகும்போது நிலையிலே இல்லாத இடத்துல வண்டி நிறுத்திட்டு தம்பி ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், காரை விட்டு எங்கேயும் போடாதீங்க, ஏசி எதுவும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்க 1 மணி நேரம் ஆனாலும் வரமாட்டாங்க சார். அவங்க வேலை முடிஞ்சுதா முடியலையான்னு எதுவும் தெரியாமல் ஃபோன் பண்ணி கேட்டாலும் தப்பாக நினச்சிடுவாங்களோன்ட்டு அவங்க வர வரைக்கும் உச்சி வெயில்னு கூட பார்க்காம காருக்கு வெளியும் நிற்க முடியாமல் உள்ளேயும் உட்கார முடியாது வீட்டில் வெந்து வாடி போயிருப்போம் சார். அப்போ தோணும் குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே இவ்வளோ தூரம் வந்து இப்படி கஷ்டப்படணுமான்ட்டு. ஆனால் எங்கள் குடும்பத்தோட கஷ்டத்தை பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது சார். அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்கள் உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைக்குதா சார்? ஓனர்ஸாக பார்த்து நீங்கள் என்ன மட்டும் தரீங்களோ அது எவ்வளோன்னு கூட தெரியாமல் ஏன் அது உங்கள் முன்னாடி எண்ணி கூட பார்க்காம அடுத்த டைமும் எங்களை தான் கூப்பிடுவோம் நம்பி உங்ககிட்ட வேறு எதுவும் பேசாமல் நீங்கள் கொடுக்குற காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போகிற பெருந்தன்மை எங்களை விட வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாது சார். சார் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க இவங்க கைகளை பிடிச்சி பேசின நேரங்களை விட ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்டின நாட்கள் தான் சார் அதிகம். ஒரு நல்ல நாள் பண்டிகை நாள் கூட நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட கொண்டாடினதில்லை சார். ஏன்னா வண்டிக்கு நீங்கள் கூப்பிட்டா தான் சார் எங்களுக்கு வேலைக்குன்னு வந்தால் தான் சார் காசு இருந்தால் தான் சார் சாப்பாடு. சார் உங்களோட ட்ராவலிங் செலவு தான் சார் எங்கள் வீட்டோட மாத செலவு சார். நாங்களாம் இதெல்லாம் ஒரு வேலையாக மட்டும் பார்க்கல சார், எங்களால் மட்டும்தான் முடியும்ட்டு ஒரு சேவையாகவும் தான் சார் செய்கிறோம். எல்லா தொழிலுமே ஓய்வூதியம்னு இருக்கும் சார். ஆனால் எங்கள் தொழிலில் ஓய்வும் இல்லை ஓய்வூதியமும் கிடையாது சார். கடைசி வரைக்கும் எங்கள் கை ஸ்டேரிங்கை பிடிச்சி தான் சார் ஆகும். சாரி சார் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா வரேன் சார். தம்பி உங்கள் சாவி வரேன் சார்.